நம்ம ஞானவேல் தாசா ஞானவேல் டிஜே ஞானவேல் அவர்களுடைய ஸ்பீச்சு ரொம்ப இப்படி ஒரு பேசுவார்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா இவர் அந்த டீக்கா அந்த மாதிரி இப்படி பேசிட்டாரு அப்படிதில் எனக்கே ஆச்சரியம். அப்படி என்ன பேசினாருங்கிறதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். வீடியோ போட முடியாது, தூக்கிடுவானுங்க. அதனால் அவர் என்ன சொன்னாரோ அது நமக்கு சொல்லிடலாம், சரிங்களா? போனவொன்னே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நன்றி, பழசை மறக்கக்கூடாது, தலைவர் சொல்லி கொடுத்த விஷயம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. மெயினாக டிஜே ஞானவேல் ஆரம்பிக்கும் போதே ரஜினி சார் இந்த படத்தில் எனக்கு கிடச்சது ஒரு கோல்டன் விசா. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. காரணம் ரஜினி சார்னால. ஜெயிலரில் நம்ம நெல்சன் சொல்லியிருப்பார்ல, எங்கே போனாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க, அது காரணம் ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான். ஸோ ரஜினி சார் எனக்கு ஒரு கோல்டன் விசா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜெய் பீம் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா சாருக்கு நான் நன்றி அப்படிங்கிறத சொல்லி பழசை மறக்காமல் ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் ரஜினி சார் படத்தில் ஸ்டைலு சில சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படிங்கிறது அந்த படையப்பால நீலாம்பரி முன்னாடி அந்த ஊஞ்சல் சீன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். அந்த சீனை மனசில் வச்சுட்டு தான் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவே நான் டெவலப் பண்ணேன். அவர் எனக்கு கோல்டன் விசா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய ஸ்பீச்சில். எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்கள் கிடைப்பாங்க, ஆனால் அந்த தொண்டர்களுக்கு சரியான தலைவர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கூட்டத்துக்கு கிடைச்சிருக்குல்ல, வெற்றி கழகம் கோமாளி கூட்டம். ஸோ அந்த கூட்டம் அதை தான் சொல்கிறாரு, எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்கள் கிடைப்பாங்க, ஆனால் அந்த தொண்டர்களுக்கு சரியான தலைவர் கிடைக்கிறது அரிது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு சரியான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ அப்படி ஒரு சரியான தலைவர் தான் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே ஞானவேல் சொன்னது எனக்கே ரொம்ப கூஸ்பம்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக சொல்லியிருப்பார். ரஜினி சார் என்கிட்ட ஷூட்டிங்கில் ஃபுல்லாக என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் காசு போடுறாரு, அவருக்கு காசு திரும்ப கிடைக்கணும். மக்கள் காசு கொடுத்து படத்தை பார்க்க வராங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் எனக்கு இப்போவுமே நல்லா புரியுது. அது எனக்கு மெமரியே ஆயிடுச்சு. அப்படி அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. சுபாஸ்கரன் சார்கிட்ட நான் ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் கிராஷ் ஆச்சுன்னா அவர் எப்படி குழம்பி போவார், அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லி நான் லேப்டாப்லாம் மூட போயிட்டேன். அப்புறமா திடீர்னு ஃபாஸ்ட்டாக உங்கள் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி ஒரு சினிமா பேஷன் இருக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே சரி, நம்ம ஞானவேல் அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் மட்டுமேட்டு. ஸோ அடுத்து தலைவருடைய ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங். ஸோ பார்க்கலாம். அடுத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.